இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஈரானிய கப்பலில் இருந்த 208 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 208 பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நாங்கள் சொன்னாங்க 84 பேர் மாணவர்கள் என்று சொல்லி, அதாவது ஈரானிய கடற்படை பயிற்சி கல்லூரிகளில் கல்வி கற்கின்ற மாணவர்கள். எல்லாருக்கும் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 18, 19, 20, 21 இந்த மாதிரி வயசை உடைய 84 மாணவர்கள். அது கடற்படையில் சொல்வது கேடட்ஸ் என்று சொல்லி, எனவே 84 மாணவர்கள். பிறகு 53 அதிகாரிகள், இந்த மாணவர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கின்ற அதிகாரிகள் 53 பேர். 48 மூத்த கடற்படை வீரர்களாம், ஈரானிய கடற்படையைச் சேர்ந்த 48 மூத்த கடற்படை வீரர்கள், சீனியர் ஆபீசர்ஸ். அதே போல 23 கடற்படை வீரர்கள். எனவே இந்த 208 பேர்ல ஈரானிய கடற்படை வீரர்கள் என்று பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 71 பேர் இருக்கணும். எனவே இப்பொழுது 208 பேரும் காப்பாற்றப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் விசேட மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 208 பேருமே எல்லோருடைய உடல்நிலையும் சரியாக இருக்குதா, அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு பிறகு கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் அதை நான் சுருக்கமாக சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு தெற்கில் சர்வதேச கடல் பரப்பில், அதாவது விசேட வர்த்தக வலயம் என்று சொல்லப்படுற அந்த பகுதியில் ஈரானிய கப்பல் ஐரிஸ் புஷர் என்று சொல்லப்படுற கப்பல் தத்தளிச்சு கொண்டு வந்தது. ஏற்கனவே ஒரு கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டது. இது இரண்டாவது கப்பல். அப்ப அந்த இரண்டாவது கப்பலையாவது காப்பாற்றணும், அதில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றணும் என்று சொல்லி கோரிக்கை பரவலாக வைக்கப்பட்டது. அப்ப இலங்கை அரசாங்கம் அதில் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது, தாங்களாக உடனே ஓடி போய் காப்பாற்றி கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னால் அது இலங்கை கடல் எல்லைக்குள்ளே இல்லை, சர்வதேச கடல் பரப்பில் இருக்குது. எனவே மற்ற நாடுகளோட கலந்துரையாடணும், மிக மிக முக்கியமாக அமெரிக்காவோட கலந்துரையாடணும். ஏனென்று சொன்னால் நேற்று பின்னேரம் வரைக்கும் செய்தி எப்படி பரவி கொண்டு என்று சொன்னால் நிச்சயம் இல்லை இந்தவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், இந்த கப்பல் மீட்கப்படும் என்று சொல்லி ஒரு நிச்சயமும் இல்லை. நேற்று பின்னேரம் வரைக்கும் செய்தி பரவி கொண்டிருந்தது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லி. ஏனென்றால் அது சர்வதேச கடல் பரப்பில் இருக்குது. ஏனென்றால் 2 கப்பல்கள் ஒன்றா வருது, அதில் ஒரு கப்பல் தாக்கி ஏற்கனவே மூழ்கடிச்சாச்சு. அப்ப மற்ற கப்பலையும் விட்டு வைக்கும் என்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை தானே, எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. எனவே அது தாக்கப்படலாம் என்றுதான் இருந்தது. இதுக்கிடையில இலங்கை அரசாங்கம் சாதுரியமான முறையில், ராஜதந்திரமான முறையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கட்டாயம் அமெரிக்காவோட கதைத்திருப்பார்கள், இந்தியாவோட கதைத்திருப்பார்கள், ஈரானோடையும் கதைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே ஒரு ராஜதந்திர ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தி நாங்கள் இவர்களை பொறுப்பேற்கிறோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கைக்கு வந்துதான் அதை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறது லேட் ஆயிட்டு, இரவு 9:30, 10 மணி ஆயிட்டு. நேற்று வளமையா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்த டைம்ல ஊடக சந்திப்பு வச்சு நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்ல தானே? அப்பேன் அவ்வளவு லேட்டா வைக்க வேண்டி என்று சொன்னா அதுக்கு பின்னணியில நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது, பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்கா இல்ல நாங்கள் அந்த கப்பலை தாக்க போறதில்லை, அந்த ஐடியா எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் ஆக்களை கரைக்கு கூட்டிக் கொண்டு வாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி. ஏனென்றா 84 மாணவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறோம், மாணவர்களை தாக்குறது சர்வதேச ரீதியாக அமெரிக்காவுக்கு கண்டனங்களை, அழுத்தங்களை கொடுக்கும் என்றதால அந்த அனுமதி வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் அந்த 208 பேரையும் இப்பொழுது கரைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. இதுதான் அந்த சம்பவத்தினுடைய சுருக்கமான பின்னணி. இதுக்கிடையில 2 ஈரானிய கப்பல்கள் இலங்கையினுடைய தென்பகுதி கடலுக்கு வரப்போகுது, அவர்கள் உதவி கேட்பார்கள் என்கின்ற அந்த தகவல் இலங்கை அரசாங்கத்துக்கு எப்ப தெரியும் சொல்லுங்க பாபம்? பிப்ரவரி மாசம், போன மாசம் 26ஆம் தேதியே தெரியுமாம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கார். என்ன சம்பவம் என்று சொன்னா, போன மாசம் 26ஆம் தேதி, பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி, அதாவது ஈரான்ல சண்டே எல்லாம் ஆரம்பிக்காக்கு முதல் எல்லாமே நோமலாக இருந்த அந்த டைம்ல ஈரானிய அரசாங்கத்திலிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வருது. இந்த மாதிரி எங்களுடைய 2 கப்பல்கள் இலங்கையை சுத்தி பயணிக்க வேண்டி இருக்குது சர்வதேச கடல் பரப்பில். ஆனால் எங்களுக்கு சில தேவைகள் இருக்குது, எரிபொருள் ரப்பறதுக்காக கூட இருக்கலாம் தானே. எனவே சில தேவைகளுக்காக நாங்கள் உங்களுடைய துறைமுகத்துக்கு வர வேண்டி இருக்கும். எப்ப என்று சொன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி, மார்ச் மாதம் 9ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 2 நாட்கள்ல உங்களுடைய துறைமுகங்களை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் என்று சொல்லி எப்ப கேட்டது? பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியே ஈரானிய அரசாங்கம் கேட்டிருக்குதாம். அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப இந்தியாவில் பயிற்சிக்கு போனவே தானே, அந்த பயிற்சியை முடிச்சு கொண்டு உடனடியாக ஈரானுக்கு திரும்பி போகாமல் சர்வதேச கடல் பரப்பில் சில ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது அந்த கூட்டிக் கொண்டு வந்த மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த 2 ஈரானிய கப்பல்களும் அங்க இலங்கைக்கு கீழே தரிச்சு நிற்க வேண்டிய தேவை முன்கூட்டியே ஈரானிய அரசாங்கத்துக்கு
தெரியும். அதனாலதான் இந்த ஒரு உதவி வந்து கேட்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்திட்ட. அப்ப இலங்கை அரசாங்கம் சொல்லி இருக்குது, ஓகே பிரச்சனை இல்லை வந்து போங்க, இது என்ன இது சர்வதேச ஒத்துழைப்பு தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை வரலாம் என்று சொல்லி அப்பயே பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா திடீரென்று ஈரான்ல வந்து சண்டை ஆரம்பிச்சு நிலைமை வந்து தலைகீழாயிட்டது. அப்ப அப்படி இருக்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது ஈரானிய கப்பல்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது வந்து சர்வதேச நெருக்கடியை கொண்டு வரும். அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் வந்து கொஞ்சம் பின்னடிக்குது, இல்ல இல்ல இதை நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், யோசிச்சு தான் முடிவு சொல்லணும், ஏன்னு சொன்னா அமெரிக்காட்ட கேட்கணுமே, அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எனவே இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் பின்னடிக்குது. அப்படி இருக்கும்போது தான் அன்றைக்கு தாக்குதலுக்கு இலக்கான ஐரிஸ் டெனா கப்பல் இருக்கு தானே, அது வந்து இலங்கை அரசாங்கத்திட்ட உதவி கேட்குது. 11 மணி நேரத்துக்கு முன்பே நாங்கள் வந்து ஒரு கரைக்கு வர வேண்டியிருக்குது, அவசரம் என்று சொல்லி கேட்டிருக்கணும் போல இருக்கு. ஆனா இலங்கை அரசாங்கம் அந்த அனுமதியை கொடுக்கல என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த கதையை வந்து இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக சொல்லல, இது நேற்று பாராளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகளால் சொல்லப்பட்ட கதை. 11 மணி நேரமாக அந்த கப்பல் வந்து சர்வதேச கடற்பரப்பில் காத்து கொண்டிருந்தது இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக என்று சொல்லி. அப்ப இலங்கை அரசாங்கம் 11 மணி நேரமாக அந்த அனுமதியை கொடுக்காமல் தாமதிச்சு கொண்டிருந்தது. அதுக்குரிய காரணம் வந்து தூரத்தில் இருந்து வளைகுடால இருந்து அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் இலங்கை நோக்கி வாரத்துக்காகத்தான், அவர்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு தான் நீங்கள் தாமதிச்சீங்கள் சொல்லி எதிர்க்கட்சிகள் தரப்பில் சொல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரியல, இருந்தாலும் அப்படி நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகுதான் வந்து நீர்மூழ்கி கப்பலால் அந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டது. இதுதான் இந்த நடந்த சம்பவங்களினுடைய பின்னணி. எனவே இரண்டாவது கப்பல் வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் மீட்கப்பட்டு இப்பொழுது திருகோணமலை துறைமுகம் நோக்கி அந்த கப்பல் கொண்டு செல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுக்கிடையில இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது சொன்னா, இந்த 87 உடல்கள் இருக்குத்தானே கராப்பிட்டிய மருத்துவமனை தான் வைக்கப்பட்டிருக்குது. ஒரேடியாக திடீரென்று 87 உடல்கள் என்று சொன்னா அதை வச்சு பராமரிக்கிறதுக்கு மருத்துவமனையில் இடமில்லை என்று சொல்லி, அதாவது மருத்துவமனையில் மோச்சுவரி இருக்குதானே அதுக்குள்ள வந்து இடமில்லை என்று சொல்லி, ஏனென்று சொன்னா கராப்பிட்டிய மருத்துவமனையில் திடீரென்று இவ்வளவு உடல்கள் வரும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல தானே. அப்ப அதை வச்சு பாதுகாக்கணும் என்றபடியால தனியாருடைய உதவி கோரப்பட்டு இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இந்த ஒரு கண்டெய்னர் அதி குளிர் வாய்ந்த பவர்ஃபுல்லான இந்த கண்டெய்னர் வந்து இதனுடைய நீளம் வந்து 40 அடி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஒரு கண்டெய்னர் வந்து பாவிக்கப்பட்டு இதுல நிறைய உடல்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை சொன்னா இந்த ஒரு கண்டெய்னர் வந்து காணாது, இன்னும் ஒரு கண்டெய்னர் வேணும். அப்ப இன்னும் ஒரு கண்டெய்னர் வேணும் என்று சொல்லி யோசிக்கும் போது என்ன செய்யறேன் சொன்னா போல இலங்கை இஸ்லாமிய மக்கள் சார்பாக பல்வேறு அமைப்பினர் வர்த்தகர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும் என்று சொன்னா, எல்லாரும் சேர்ந்து உடனடியாகவே காசு சேர்த்து 27 லட்சம் ரூபாய் காசு சேர்த்து ஒரு கண்டெய்னர் ஒன்றை வந்து இன்னும் ஒரு கண்டெய்னரை வந்து ஹய பண்ணி போல இருக்கு, ஹய பண்ணி கொடுத்து இந்த கராப்பிட்டிய மருத்துவமனைக்கு கொடுத்து இப்ப அந்த கண்டெய்னர்ல வந்து இந்த உடல்கள் ஏற்றப்பட்டு 2 கண்டெய்னரும் கிட்டத்தட்ட சம அளவு என்று சொல்லி சொல்லப்படுது, 40 அடி என்று. அதுல வந்து ஏற்றப்பட்டு இந்த உடல்கள் இப்பொழுது பத்திரமாக பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாமல் உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாமல் எங்களுடைய எதிர்க்கட்சிகள் வந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கணும். நேற்று பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி அரசாங்கத்தை வந்து ஒரே குற்றஞ்சாட்டினபடி ஏதோ அரசாங்கம் தான் நீர்மூழ்கி கப்பலை விட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமாக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு போயிட்டு அடித்த மாதிரி தான் நேற்று பாராளுமன்றத்தில் எல்லாரும் கதைச்சது. அதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுறார். இலங்கை அரசாங்கம் வந்து இது சம்பந்தமாக ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை விடணுமாம், இந்த தாக்குதல் சம்பந்தமாக சிறப்பு அறிக்கை ஒன்றை விடணுமாம். அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லணும் என்று சொன்னா, இது வந்து இலங்கையினுடைய இறையாண்மைக்கு விழுந்த பிட்டிய அடியாம், மரண அடியாம். எனவே அதை கண்டித்து இலங்கை அரசாங்கம் ஒரு அறிக்கை விடணுமாம். அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வர என்று சொன்னா, அமெரிக்காவை கண்டித்து இலங்கை அரசாங்கம் அறிக்கை விடணும் என்று சொல்லி சஜித் பிரேமதாசா ஒற்றப்பிடியர் என்ற பாராளுமன்றத்தில் இது வந்து இலங்கை இறையாண்மையை மீறுற செயல் எங்க நடந்தது? ஒன்றுமே இல்லையே. அது வந்து சர்வதேச கடற்பரப்பில் நடந்தது. இதுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தமும் இல்லை. எனவே சஜித் பிரேமதாசா ஏன் அப்படி சொன்னார் சொல்லி தெரியல. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இதை வந்து அரசியலாக்கலாமான்னு சொல்லி படாத பாடுபடுறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதை பொறுக்க முடியாமல் அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொன்னவர் எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு சர்வதேச ஒழுங்கில் எல்லா நாடுகளுடைய கலைச்சி பேசி ஒரு முறையாக தான் நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. தயவு செய்து இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத விமர்சனங்கள் சொல்றது, தேவையில்லாத குற்றகுற்றம் சொல்றது, இதுகளை நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க சொல்லி பொறுக்க முடியாமல் நேற்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். இருந்த
போதிலும் கூட ஒரு குறுகின நேர இடைவெளியில் இலங்கை அரசாங்கம் சார்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழு சர்வதேச நாடுகளோட கலைச்சு, மிக முக்கியமாக அமெரிக்காவோட கலைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த முடிவு வாரத்துக்கு லேட் ஆயிட்டு, இரவாயிட்டுது. இருந்தாலும் முடிவெடுத்து அந்த 208 பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆறுதலான செய்தி மட்டுமல்லாமல் ஒரு ராஜதந்திர ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் சொல்லலாம். இதற்கு நன்றி சொல்லும் விதமாக ஈரான்ல இருந்து நிறைய சமூக வலைத்தள பக்கங்களில் தேங்க்யூ ஸ்ரீலங்கா, தேங்க்யூ ஸ்ரீலங்கான்னு சொல்லி இலங்கை என்ற தேசிய கொடியை போடுறதும் இலங்கை என்ற படத்தை போடுறதும் என்று சொல்லி நிறைய பக்கங்கள், அந்த ஈரான் சார்பாக செயல்படுற பக்கங்களுக்கு தானே ஃபேஸ்புக்கில் மற்ற சமூக வலைத்தளங்களில் அந்தந்த சமூக வலைத்தளங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.